நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல் இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், நம்முடைய உடன் பிறந்தோர்கள், நம்முடைய சந்ததிகள் அனைவரோடும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அல்லாஹ் தன்னுடைய அருள் நிழலுக்கு கீழ் உம்மை அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று ஜமாஅத்துல் ஆஹிர் பிறை 22 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த துனியா இருக்குகின்றதே, இந்த துனியா ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல மனிதனுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாகவே இருக்குகின்றது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஏற்றத்தாழ்வுகளை உடையவனாகவே மனிதனை படைத்திருக்கின்றான். அந்த ஏற்றத்தாழ்வுக்கு தக்கவாறு மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவன் அந்த விஷயத்தில் தவறிழைக்கக்கூடியவனாகவே இருக்குகின்றான். அல்லாஹ் தனக்கு செல்வ செழிப்பை தரும் பொழுது அல்லாஹ்வை புகழக்கூடியவனாகவும், வறுமை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை நிந்திக்கக்கூடியவனாகவும் மனிதன் இருக்கக்கூடியவனாக இருக்குகின்றான். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா உலகத்தில் வழங்குவான். சிலருக்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை தந்திருப்பான், சிலருக்கு ஏழ்மையை தந்திருப்பான். செல்வ செழிப்பில் வாழக்கூடியவராக இருந்தாலும், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும், தன் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தந்துட்டான். உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, மனைவி மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு நீங்கள் எப்படி செலவு செய்ய வேண்டும், அவர்களுடைய கடமை உங்களிடத்தில் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்ன ரப்பக யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு சிறப்பான முறையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். வயக்திரு இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரன் பஸீரா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய உள்ரங்கம் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நன்கு அறிந்தவனாகவும் நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுல நீங்க ஒன்று விளங்கணும். இந்த ஆயத்துல தன்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று விளங்கி அதை நன்கு அறிந்தவன், ஒவ்வொரு அடியானுடைய உள்ளத்தில் உள்ள செயல்களையும் பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அவர்களுடைய தகுதிக்கேற்பவாறு அல்லாஹ் தஆலா செல்வத்தை வழங்குவான். இந்த ஆயத்தினுடைய உள்நோக்கம் அதுதான். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரக்கூடியதாகவும் தாழ்மையான நிலையில் போகக்கூடியதாகவும் அமையும். உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய விஷயத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவான சில விஷயங்களை சொல்லித் தருகின்றான். இந்த துன்யா இருக்குகின்றதே, இந்த துன்யா நன்மைகளை விட தீமைகள் மிகைத்ததாகத்தான் இருக்குகின்றது. நாம சில விஷயங்களை படிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு 10 நன்மையை தருகின்றான். மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்கின்றார்களோ அதை போன்றவர்களுக்கு 10 நன்மை கொடுக்கப்படுகின்றது. அதே சமயத்தில் ஒரு தீமை செய்தால் ஒரே ஒரு தீமை தான் எழுதப்படும். நண்பர்களே, தீமை ஒன்று செய்தால் ஒன்றுதான் நன்மை தீமை எழுதப்படுகின்றது. ஆனால்
நன்மைக்கு பகரமாக 10 எழுதப்படுகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக தீமைதான் அதிகம் இருக்குகின்றது. அதுக்கு உதாரணமா நம்ம நிறைய சொல்லலாம். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய வரவு செலவுகள் இருக்கின்றதல்லவா, அந்த வரவு செலவுகளில் ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்பதை பாகுபடுத்தி காட்டக்கூடிய செயல்பாடு அதில் அமைந்திருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை நாம் எந்த அளவிற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஃபல்லல்லாஹு பஅலக்கும் அலா பஅலின் வபிமா அன்ஃபகு, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா செலவு செய்யக்கூடிய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவு செய்யக்கூடிய பாத்தியதையை அல்லாஹ் தஆலா ஆண்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான். ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையில் துணைவியாக ஏற்றுக்கொண்டவன் அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை. எந்த செலவாக இருந்தாலும், நோயுற்றாலும் சரி, உடை வாங்கி கொடுத்தாலும் சரி, உணவு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்து செயல்பாடுகளுக்கும் பொறுப்புதாரி யார் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய தகப்பன். பெண்ணுக்கு திருமணமாகிற வரைக்கும் செயல்படுத்தணும். திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய பொறுப்புதாரியாக கணவன் வந்து விடுகின்றான். அந்த தேவையான எல்லா செலவுகளையும் சரியான முறையில் செய்து கொடுக்கணும். அன்பான பெருமக்களே, அப்படி செய்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் உங்களின் சிறந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்று ஏராளமான குடும்பங்கள்ல இது விஷயத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை தான் இன்று நம்முடைய சமுதாயம் என்ன செய்கின்றார்கள், பின்பற்றக்கூடியவர்களாகவே இருக்குகின்றார்கள். என்ன மோசமான சூழ்நிலை? சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் குடும்பத்திற்கு சரியான போதுமான அளவில் செலவு செய்ய மாட்டாங்க. குடும்பத்திற்கு செலவு செய்வதை ஒரு பாரதூரமான விஷயமாகவே கருதுவார்கள். என் அன்பான பெருமக்களே, இன்னும் சிலர் இருப்பார்கள், தான் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய சந்தோஷத்திற்கும் அதிகம் செலவு செய்து குடும்பத்தை பாராமுகமாக விட்டு இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் இருப்பார்கள், தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறத பத்தி மார்க்க எந்த விதமான தடை செய்யல. அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தியவராக ஆக முடியாது. தாய் தகப்பனுடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது. அது சம்பந்தமா நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அந்த மாதிரி தன்னுடைய உறவினர்களுக்காக, சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக, பகட்டுக்காக என்ன செய்யறது, பணங்களை கொடுத்து தான் பெரியாள் என்பதாக காட்டிக்கொள்கிறது. இது போன்ற செயல்பாடுகள் செய்வதன் காரணத்தினால் தன்னுடைய சொந்த மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து என்ன செய்கிறார்கள், தவறி விடுகின்றார்கள். அன்பானவர்களே, அப்படி தவறிவிடும் பொழுது அந்த ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பற்றவனாக, தன்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதனை விட கீழ் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் ஆகிவிடுகின்றான். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் என்பதாக நினைக்கின்றேன். கீழ் இருக்கும் நிலை என்று சொன்னால் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாதவனாகவே ஆகிவிடுகின்றான். அப்படின்னா என்ன? ஊருக்கு நல்லவன், ஊரை பொறுத்தவரை நல்லவன், ஆனால் தன் குடும்பத்தை பொறுத்தவரை என்ன செய்வதில்லை, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதில்லை என்பதாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்கள் என்பதாக கருதுவதில்லை.
பெருமாசம் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் என்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவனாகவே இருக்கின்றேன் என்பதாக ஒரு ஹதீஸ் ஒன்று புகாரி ஷரீஃப்ல அற்புதமான ஹதீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண்மகனை அந்த ஆண்மகனுடைய மனைவி, என்னுடைய கணவர் உயர்ந்தவர், என்னுடைய கணவர் நல்லவர், நல்ல குணமிக்கவர், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் பக்குவமாக பாதுகாப்பதில், என்னுடைய குடும்பத்தை கவனிப்பதில் என்னுடைய கணவர் போன்று யாரும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கணவன் நடந்து கொள்வானே அவன்தான் சிறந்தவன் என்பதாக பெருமாள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களில் என்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவனாகவே இருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவன் வெளியில போறார் அல்லது வெளிநாட்டுக்கே போறார்னு வைங்க, அவர் திரும்பி வரக்கூடிய அந்த காலகட்டத்தை அந்த குடும்பம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அத்தா எப்போ வருவாங்க, நம்ம வீட்டுக்காரவங்க எப்போ வருவாங்க, நம்மளுடைய மகன் எப்போ வருவான், நம்ம பிள்ளை எப்போ வரும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்கள் தான் குடும்பத்தில் சிறந்தவர்கள் என்பதாக பெருமாள் சொல்லி காட்டுவாங்க. அது இல்லாம அதுக்கு மாற்றமா வந்துடக்கூடாது, வந்துட்டா நிம்மதி போயிருமே, சந்தோஷம் போயிருமே என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் பிள்ளைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மனிதன் உயர்ந்தவன் சிறந்தவன் இல்லை என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை இங்கு நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றேன். அன்புக்குள்ள பெருமக்களே, ஒரு சஹாபி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர், சஹாபி பெண்ணுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிந்து பின்து உத்பா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் அபு சுஃபியான், அவர் என்னுடைய தேவைக்கு தகுந்த சாப்பாடுக்கு காசு கொடுக்கறது இல்லை. ஆனா அவர் என்ன செய்யறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, ஜாலியா இருக்கிறாரு, நண்பர்களோடு சுத்துறாரு, என்ன பண்றாரு. ஆனா என்ன செய்யறது இல்லை, எனக்கு தேவையான, என் குடும்பத்திற்கு தேவையான சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை. நான் அவருடைய பாக்கெட்ல இருந்து, அவருடைய சேமிப்புல இருந்து அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்துக்கிறேன், இது குற்றமாகுமா அப்படின்னு கேட்க யார் அறிவிக்கிறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, உன்னுடைய கணவர் உன்னுடைய சாப்பாட்டு செலவுக்கு, உன்னுடைய அடிப்படை தேவைக்கு சரியான பணங்காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னா உன்னுடைய தேவைக்கு தகுந்த பணத்தை உன்னுடைய கணவனிடமிருந்து எனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு மார்க் அனுமதிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னு பாருங்க. ஒரு கணவன் அதாவது தேவைக்கு தன்னுடைய தேவை எவ்வளவோ, உதாரணமா இன்னைக்கு தேவை நமக்கு ஒரு 200 ரூபான்னு சொன்னா அந்த 200 ரூபாய் மட்டும்தான் அந்த உன்னுடைய கணவன் வந்து எடுக்கணும். அது இல்லாம அதை விட நீ அதிகமாக எடுத்தால் குற்றவாளி ஆகுவாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த இந்த ஹதீஸ் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இந்த செயல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இன்னும் சில வீடுகள் இருக்குதுங்க. இது இப்படியே நம்ம பேசினா பத்தாது, இதற்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சில ஊர்கள்ல, வீடுகள்ல, குடும்பங்கள்ல கணவன்மார்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது தகப்பனார் வெளிநாட்டில் இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பணத்தை அனுப்பி வைக்கக்கூடியவர்களும் இருக்குகின்றார்கள். நாம இங்க சேமிச்சு வச்சோம் சொன்னா அது ஒருவேளை நம்மகிட்ட இருந்து யாராவது எடுத்துருவாங்கண்டோ அல்லது நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு செய்வாங்க. சம்பாதிக்கக்கூடிய மொத்த பணத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது பல குடும்பங்கள் நடக்குது. சில குடும்பங்கள்ல அதை சரியான முறையில ஒரு சாலிஹான மரஅத்து சாலிஹான மனைவி என்று சொல்லக்கூடியவள் அந்த பணத்தை சரியான முறையில் கணக்கு கொடுக்குவதற்கு பாத்தியலை உள்ளவளாக இருக்கின்றார். பாத்தியலை உள்ளவன் அர்த்தம், ஒரு சாலிஹான மரஅத்து சாலிஹான மனைவிக்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, அவள் தன்னுடைய கற்பை பாதுகாப்பால், தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள், தன் கணவனுடைய சொத்துக்களை அனாவசியமாக செலவு செய்யவோ
யாருக்கும் தான தர்மமாக தூக்கி கொடுக்கவோ அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி தன்னுடைய கணவனின் சொத்தை பாதுகாக்கின்றாலே அவள் மர்அத்து சாலிஹா என்பதாக சொல்லுவாங்க. நீங்க நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வெளிநாடுல இருந்து கணவன் என்ன செய்கின்றான், சம்பாதித்து போதுமான பணத்தை அனுப்புகிறான், தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் என்னென்ன வேலைகள் செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கருமாயப்பட்டு அவன் அந்த பணத்தை சம்பாதிக்கின்றான் என்று அங்கு சென்று பார்த்தவர்களுக்கும் அவர் கூட இருந்து வாழ்ந்தவர்களுக்கும் அவர் கூட படைகளுக்கும் தான் தெரியும். வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய அந்த சம்பாத்தியம் என்பது எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா தூக்கி கொடுத்தா போல என்ன செஞ்சிருந்தில்ல, வருமானத்தை தந்து விடுவதில்லை. கடுமையான குளிர்காலங்களில் கூட கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையா நடுங்கும், நரம்பெல்லாம் ரொம்ப துடிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உதடுகள் எல்லாம் வெடித்து விடும். வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களுக்கு என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன், அவ்வளவு கடுமையான பணியில் கூட தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், தன் உறவினர்கள் நன்றாக வாழ வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கடனை அடைக்க வேண்டும், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், தன்னுடைய தாயையும் தகப்பனையும் ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டும் என்று தன் குடும்பத்திற்காகவே உழைத்து 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 ஓடாய் தேய்ந்து அந்த கஷ்டப்பட்டு பணங்களை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த கணவன்மார்களுடைய சூழ்நிலை பனியிலும் வெயிலும், பனியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வெளிநாடுகளில் மிகவும் கடுமையாக இருக்கும். நம்முடைய நாட்டை விட பன்மடங்கு அதிகமாக வெயிலும் பன்மடங்கு அதிகமாக குளிரும் தான் இருக்கும். அந்த குளிரினுடைய சீதோஷண நிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உடம்பில் தெம்பில்லை என்று சொன்னாலும் போதுமான ஆடைகளை அணிந்து கொண்டு வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு பணங்களை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணங்களை இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்றாங்க தெரியுமா, என்னமோ தூக்குனாப்புல பணம் வந்துடுறது மாதிரி அந்த பணங்களை ரொம்ப வீண் வரையும் செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்குகின்றார்கள். பெருமக்களே, நிறைய பெண்கள் இருக்குகின்றார்கள். வீண் வரையும் சொன்னா பகட்டுக்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும், வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் அளவு கடந்த செலவு செய்வது, தன்னிடம் போதுமான வருமானம் இல்லை என்று சொன்னாலும் வருமானத்தை மிகுந்த அளவுக்கு கடனை உடனே வாங்கி கேவலம் வட்டிக்கு வாங்கி கூட வீட்டை கட்டுவதும், நகைகளை வாங்குவதும், பகட்டான ஆடைகளை வாங்குவதும், ஆடம்பர செலவுகளை செய்வதும் இன்றைய கால சூழ்நிலையில் சர்வ சாதாரணமாக போய்விட்டது. அன்பான பெருமக்களே, அந்த அடிப்படையில் இன்று வெளிநாட்டில் இருந்து கணவன் வந்து நம்ம நிறைய பணம் அனுப்பி இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 2 மாசம் ஊர்ல போய் சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், குடும்பத்தோட மனைவி மக்களோட அன்பா இருப்போம், 4 இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஆசையா வருவாரு. இங்க வந்து பார்த்தா ஒரு பணம் இருக்கிறது, எல்லா பணமும் நாசமா போயிருக்கும். இது ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை. வந்ததுக்கு அப்புறம் எங்கம்மா பணம் செலவாயிருச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு வீட்டுல எங்க நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் சந்தோஷமா இருப்போம்னு வந்திருப்பாரு, 2 மாசம் லீவ்ல வந்திருப்பாரு, 3 மாசம் லீவ்ல வந்திருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இல்ல, போதுமான பணங்காசு இல்ல. சில பேர் என்ன செய்வாங்க, 20 நாள் திரும்ப ஊருக்கு போயிருவாங்க. இன்னும் சில பேரு வேற வழி இல்லாம பிள்ளைகளோட கொஞ்ச நாள் இருக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி கடனை உடனே வாங்கி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. அப்புறம் ஊருக்கு போகும்போது மறுபடியும் அந்த கடனை அடைக்க வைக்க தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குவாங்க. என் அன்பான பெருமக்களே, அப்படியும் இருக்கக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு கணவன் ஒரு குடும்பத்திற்கு செலவு செய்யாமலும் இருக்கக்கூடாது. அன்பான பெருமக்களே, இந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரியான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையையும் அந்த செயல்பாட்டையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுகின்றது. பெருமக்களே, ஒரு குடும்பத்துக்கு எப்படி செலவு செய்யணும், எவ்வளவு செலவு செய்யணும் என்பனவற்றை
குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகா சொல்லி தருது. நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் இருக்கின்றதே, அது உங்களுக்கு தர்மம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். குர்ஆனும் அதை சொல்லி காட்டுகின்றது. அல் முஸ்லிமு இதா அன்ஃபக நஃபகத அலா அஹ்லிஹி வ ஹுவ யஹ்தஸிபுஹா பிஹி ஃபஹிய லஹு ஸதகா. யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அவர்களுக்கு தேவையான உணவுக்கும் உடைக்கும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவிற்கும் செலவு செய்கின்றார்களோ, கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு தர்மம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். என் அன்பிற்குரிய பெருமக்களே, இன்று நாம் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமது குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி தெளிவான முறையில் சொல்லி காட்டுது. நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய செல்வத்திற்கு செலவுக்கு அல்லாஹ் தஆலா அதிகப்படியான நன்மை தருகின்றான். அதிகப்படியான நன்மைன்னு சொன்னா, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்சாரி சஹாபாக்கள்லயே ஒரு செல்வந்தராக இருந்தாங்க. எந்த அளவுக்கு செல்வம் சொன்னா, அவங்கள்ட்ட ஏராளமான தோட்டங்கள் இருந்துச்சு, பேரித்தம்பழ தோட்டங்கள். அதுலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தோட்டம் சொன்னா பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் மஸ்ஜிது நபவிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். அந்த தோட்டத்தினுடைய நீர் மிகவும் மதுரமா இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப போனாலும் அந்த தோட்டத்துல போய் என்ன செய்வாங்க, தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவரை முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம். அப்ப அபூ தல்ஹா என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வசனத்தை இறக்கிட்டான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாதவரை முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய தோட்டங்களிலேயே பைரஹா என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். நீங்க என்ன செய்யுங்க, அந்த தோட்டத்தை மார்க்கத்துக்காக எந்தெந்த தேவைக்கு இருக்குதோ அதுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான மகிழ்ச்சியில அவங்க சொல்றாங்க, ஆஹா எவ்வளவு வருமானம் தரக்கூடிய அற்புதமான தோட்டம். 3 தடவை சொல்றாங்க, எவ்வளவு வருமானம் தரக்கூடிய அற்புதமான தோட்டம். அந்த தோட்டத்தை நீங்க இப்படி சொல்றதை செய்யறதை விட உங்களுடைய உறவினர்களுக்கு அதை நீங்க என்ன செய்யுங்க, பங்கிட்டு கொடுத்துருங்க. உங்க உறவுகளுக்கு அதை நீங்க பங்கிட்டு கொடுத்துருங்க, அதுதான் உங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாரு, அதுல பாதியை கொடுத்துருக்குமா யார சொல்லுதா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல பாதி இல்லை, இன்னும் அதிகமா நீங்க கொடுங்க. அப்ப 3இல் 1 பகுதியை, 4இல் 3 பகுதியை நான் செஞ்சிடறேன், என்னுடைய உறவுகளுக்கு கொடுத்துட்றேன், மீதியை நான் செஞ்சு சதக்காவா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது விசுவாசம் சொல்லுவாங்க, அதில் மிக பாத்தியதைப்பட்டவர்கள் உங்களுடைய இரத்த உறவுகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி, அதுக்கப்புறம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள். இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யும் பொழுது உயர்ந்த அந்தஸ்து அடைகின்றீர்கள். எப்படி? இதைவிட அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதை விட உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு அது அதிகமான நன்மையை தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப, அவர்களுடைய அமலுக்கேற்ப, அவர்களுடைய தக்வாவிற்கேற்ப ஈமானையும் சீமானையும் தருகின்றான், சீமான் தனத்தையும் தருகின்றான். அவங்களுடைய கல்பை அல்லாஹ் தான் பார்ப்பான், அல்லாஹ் தான் அவங்களுடைய கல்பை பார்ப்பான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தன்னுடைய அடியார்களுடைய செயல்பாடுகளை நன்கு பார்க்கக்கூடியவனாகவும் அதை கேட்கக்கூடியவனாகவும் இருக்குகின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான்.
அப்ப நம்மிடம் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வஸ்து, அது நாம் அடியக்கூடிய உடையாக இருந்தாலும், நாம் வாங்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும், நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும், மனைவி மக்களாக இருந்தாலும், A to Z எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான். அல்லாஹ் கொடுத்ததுதான். நம்மளா சொந்தமா சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆக முடியாது. அப்படி பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பில்கேட்ஸ் ஆயிரும். உண்மையா இல்லையா? அல்லாஹ் தான் ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கு தக்கவாறு வருமானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறான். ஆக அந்த பணம் உங்களுடைய பணம் இல்லை. நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கின்றேன். நான் தான் என்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கின்றேன். நான் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பம் நடுத்தருவில் இருக்கும் என்று சொன்னால் அதை வன்மையாக கண்டிக்கின்றான். வன்மையாக கண்டிக்கிற பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய மனைவி மக்களுக்கு, நான் சம்பாதிக்கிறேன்னா நீங்க சாப்பிட முடியுமா, ஆடம்பரமோ வாழ முடியுமா? அப்படி இல்லை பெருமக்களே. அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் ரிஸ்கை தருகின்றான். அவர்களுக்காகத்தான் உங்களிடத்தில் ரிஸ்கை தருகின்றான். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நிறைய உதாரணம் ஹதீஸ்ல இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் கல்யாணம் முடிக்காமல இருந்தாரு. ஏன்னு கேட்டா என் இடத்துல வருமானம் இல்லைன்னு சொன்னாரு. கல்யாணம் முடித்த நாளைக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடுக்கு நாம சம்பாதிக்கணும். அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். பெருமக்களே, அப்படி இல்லை. நீங்கள் திருமணம் முடித்தால் அதற்கு தேவையான பரக்கத்தை அல்லாஹ் தான் கொடுப்பான். நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அதற்கு தேவையான பரக்கத்தையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அதை விட்டுட்டு நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்தேன், இல்ல. அல்லாஹ் குடும்பத்திற்கு சேர்த்து உன்னிடத்தில் ரிஸ்க் தருகின்றான். உனக்கு 9 பிள்ளை இருந்தாலும் அல்லாஹ் தான் உனக்கு ரிஸ்க் கொடுப்பான். பிள்ளையே இல்லைனாலும் அவன் தான் ரிஸ்க் கொடுப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். இல்லையா? இதுதானே மார்க்கம். அதை விட்டு தன் குடும்பத்திற்கு செலவு செய்ததை தான் சொல்லி காட்டுவதும் குத்தி காட்டுவதும் அவர்களை மன கஷ்டத்தில் ஏற்படுத்துவதும் அது அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காத ஒன்று. ஏன்? உனக்கு கொடுத்ததே அல்லாஹ், நீயா உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்த. நாளைக்கு நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் குடும்பம் சாப்பிடும். நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் பிள்ளைகள் படிக்கும். நீ இல்லை என்று சொன்னாலும் உன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். ஏன்? எப்படி? அதை நடத்தி வைப்பதும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் அல்லாஹ் தான். நான் இல்லை, என்னுடைய சம்பாத்தியம் இல்லை. என் அன்பான பெருமக்களே, நமக்கு அல்லாஹ் கொடுப்பதெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்கு செலவு செய்வதற்காகத்தான். அப்படி செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளுக்கு தேவையானதை, மனைவிக்கு தேவையானதை கஞ்சம் பறிக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு கணவன் சம்பாதித்து தருகின்றான் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்யவும் கூடாது. இது இரண்டையுமே மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அனைத்து குடும்பங்களிலும் இந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்திலும் வருமானத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக.